ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் தினமும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பதிவேற்றம் செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதற்கு முந்தைய வீடியோவில் இந்த வினாவுக்கு உங்களை விடை கேட்டிருந்தேன். இதுக்கு சரியான விடையை பார்த்துடலாம். எத்தனை ஆண்டுகளில் 2000 ஆனது ஆண்டுக்கு 10% வட்டியில், அதாவது தனி வட்டியில் 3600 மாறும்? அசலா எத்தனை சதவீதம்? 10%. வட்டி எனக்கு எவ்வளவு கொடுக்கல, மொத்த தொகை மொத்த தொகை எவ்வளவு? 3600. இப்போ மொத்த தொகை 3600னா வட்டி எனக்கு எவ்வளவு வரும்? எனக்கு அப்ப என்ன பண்ணும், மொத்த தொகையில இருந்து அசலுக்கு வச்சாதான் வட்டி கிடைக்கும். அப்ப 3600 2000 மீது எனக்கு வரும் 1600. வட்டி எனக்கு எவ்வளவு கிடைக்குது? 1600. இப்ப எப்பயும் ஒரு ஃபார்முலா S=PNR/100. ஓகே, வட்டி எனக்கு எவ்வளவு? 1600. அசல் மதிப்பு எவ்வளோ? 2000. அடுத்து எத்தனை வருஷம் தான் அதை கண்டுபிடிக்கணும். வட்டி வீதம் எவ்வளோ? 10% வகுத்தல் 100. சரி, படிக்கலாம். இங்க ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ, இந்த ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ. அடுத்து இந்த 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ, 2 8 16. அப்ப எத்தனை வருஷம் ஆகும்? எனக்கு 8 வருஷம் ஆகும். அவ்வளவுதான். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். தனி வட்டி கொஸ்டின் பொறுத்த அளவுக்கு இங்க வட்டி கொடுத்தாலும் சரி, மொத்த தொகை கொடுத்தாலும் சரி, ஆனா அசல் கொடுத்துடணும். அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அப்போ சரியான விடை என்ன வரும்? 8 ஆண்டுகள். ஆப்ஷன் சி சரியான விடை. பொருளுக்கு ஏற்ற பொருத்தமான உவமையை தேர்ந்தெடுத்து எழுதுக. காத்திருந்து ஏமாந்து போவது, இலவு காத்த கிளி போல. ஆப்ஷன் பி சரியான விடை. என்ன பண்ணுமா, இலவம் பஞ்சு இருக்கு இல்லையா, இலவம் பஞ்சு அந்த காயாக இருக்கும்போது இது பழுக்கும் சாப்பிடலாம் சொல்லிட்டு வெயிட் பண்ணுமா. கடைசியில் அந்த காய் பழுக்காமல் அப்படியே வெடித்து பஞ்சு பஞ்சாக பறந்துடும். ஸோ அதனால தான் அந்த உவமையை சொல்லுவாங்க, இலவு காத்த கிளி போல. தீண்டிற்று என்ற வினைமுற்று சொல்லின் வேர் சொல்லை தேர்க. தீண்டிற்று, அதற்கு தீண்டு என்பது வேர் சொல். 2 அடி முதல் 12 அடி வரை வரும் பாவகை வெண்பா. வெண்பால வகைகள்லாம் இருக்கு. 2 அடி வெண்பானா குரல் வெண்பா, 3 அடி வெண்பா அப்படின்னா நேரிசை இன்னிசை வெண்பா, சிந்தில் வெண்பா. 4 அடி வெண்பானா நேரிசை வெண்பாவும் இன்னிசை வெண்பாவும். 4 அடி முதல் 12 வரைன்னா பக்ரோடை வெண்பா. வாட்ஸ்அப் என்ற சொல் பார்க்கவும் கேட்கவும் படிக்கவுமான மின்னஞ்சல் முனைவர் மா ராஜேந்திரன் டேஸ் என மொழிபெயர்த்துள்ளார். கட்செவி அஞ்சல், தூதுலாவி, அதற்கு இமெயில். தூது செயலி அப்படின்னா நார்மல் மெசேஜ் பண்ணுறோம் இல்லையா, மெசேஞ்சர். ஒற்று அளபெடையில் அளவெடுக்கும் மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை 11. சரியான விடையை தேர்வு செய்க. இயல், இசை, நாடகம் ஆகிய முத்தமிழை வளர்த்தல் வேண்டும். கூம்பு என்பது டேஸ் பெயர் ஆகும். கூம்பு என்பது ஒரு வடிவம், அதனால வடிவ பண்பு. ஆப்ஷன் சி. கீழ்காணும் சொற்களுள் குற்றியலுகரம் அல்லாத சொல்லை தேர்ந்தெடு. குற்றியலுகரம் இடம்பெறாத சொல் பார்த்தீங்கன்னா முன்னு. பொருட்கோள் வகைகளின் எண்ணிக்கை 8. அன்னபூரணி என்னும் புதின ஆசிரியர் கா சச்சிதானந்தன். தமிழ் இயக்கம் பாரதிதாசன். சீட்டுக்கவி பாரதியார். சீட்டுக்கவிக்கு பாரதியார். சேக்கிழார் பிள்ளைத்தமிழ், அதற்கு மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. சூளாமணி தோளாமொழி தேவர். பெரிய புராணம் சேக்கிழார். ராமாயணம் கம்பர். சீராபுராணம் உமரப்புலவர். சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர். வீரகாவியம் முடியரசன். இயேசு காவியம் கண்ணதாசன். ஒளிப்பறவை, அதற்கு யார் வரும்? சிற்பி பாலசுப்பிரமணியம். சகாராவை தாண்டிய ஒட்டகங்கள் நா காமராசன். ஹெச்ஏ கிருட்டிணனாருக்கு இலக்கணம் கற்பித்த ஆசிரியரின் பெயர் மாணிக்க வாசக தேவர். இதெல்லாம் நம்ம எக்ஸாமுக்கு படிக்க போகிறோம். நம்ம ரிவிஷன் மாதிரி நம்ம பார்க்குறோம் கொஷின் எல்லாம். ஓகேவா? சூடாமணி நிகண்டு, அதோடைய ஆசிரியர் வீரமண்டல குருடன். மொழிகளின் காட்சி சாலை இந்தியா, இக்கூற்று கூறியவர் பேராசிரியர் சா அகத்தியலிங்கம். மூதுரை ஔவையார். வெற்றி வேட்கை அதிவீரராம பாண்டியர். நன்னெறி, நன்னெறி யாரு? சிவப்பிரகாசர். அறநெறிச்சாரம் முனைப்பாடியார். மத்த விலாசம் என்னும் நாடக நூலை எழுதியவர் மகேந்திரவர்மன். பாரதிதாசன் நூல்களில் பொருந்தாத நூல்
கல்லோ காவியமோ. ஆசிரியர் யாரு? மு வரதராசனார். கல்லோ காவியம் அது ஆசிரியர் வந்து மு வரதராசன். இயன்று புறந்தருதல் என் தலைக்கடனே, சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே என்னும் பாடலடிகள் இடம்பெற்ற நூல் வந்து புறநானூறு. மேற்கணக்கு நூல்கள் என்று அழைக்கப்படுபவை 8 தொகையும் 10 பாட்டும். ஐராதீஸ்வரர் கோவிலை கட்டிய அரசர். சரியான விடை வந்து 2ஆம் ராசராசன். இந்த கோவில் எங்க இருக்குன்னா தஞ்சாவூர் மாவட்டம், கும்பகோணம் வட்டம், தாராசுரம் அந்த இடத்துல வந்து ஐராதீஸ்வரர் ஆலயம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இந்த காலகட்டத்தில் கட்டப்பட்டது. சரியான விடையை தேர்ந்தெடு. பறவைகள் இடமிட்டு இடம் பெயர்வதை டேஸ் என்பர். வலசை போதல். சிறுபஞ்ச மூலத்தில் கடவுள் வாழ்த்துடன் எத்தனை வெண்பாக்கள் உள்ளன? 97. நபி என்பதன் பொருள் வந்து மான். தமிழில் காணும் முதல் சித்தர் வந்து திருமூலர். வண்டு முரளும், புறா குணுகும், பூனை சீரும், குரங்கு அலப்பும். தென்னாப்பிரிக்கா நாட்டில் இந்தியரின் நலனுக்காக போராடிய வீரத்தமிழ் மங்கை. சரியான விடை வந்து தில்லையாடி வள்ளியம்மை. மணிமேகலையில் உள்ள காதைகளின் எண்ணிக்கை 30. பொருந்தாத ஒன்றை கண்டுபிடி. யசோதர காவியம், நாககுமார உதயகுமார காவியம், வளையாபதி. இதுல பொருந்தாதது வளையாபதி. வளையாபதி என்பது 50 காப்பியங்கள் வரும். மீதம் இருக்கிறதுலாம் 5 காப்பியங்கள். செல்வத்து பயனே ஈதல் என்னும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு. செல்வத்து பயனே ஈதல் புறநானூறு. தேவார மூவர் எனப்படுவோர். தேவார மூவர் வந்து சம்பந்தர், அப்பர், சுந்தரர். ஊக்கம் உடையான் ஒடுக்கம் எதை போன்றது? பின்வாங்கி நிற்கும் ஆடு. தமிழ் மாதின் இனிய உயிர்நிலை என போற்றப்படும் நூல் திருக்குறள். ஆப்ஷன் சி. ஞானத்தின் மானப்பெரிது தகுந்த நேரத்தில் செய்யப்படும் உதவி. பரணிக்கோர் ஜெயங்குண்டான் என்று கலிங்கத்து பரணியை இயற்றிய புலவரை புகழ்ந்தவர் வந்து பலப்பட்டை சுக்கநாதர். உலா என்னும் சிற்றிலக்கியம் பாடப்பெறும் பாவகை வந்து கலிவெண்பா. பிறமொழி சொற்களை நீக்கி தூய தமிழில் உள்ளதை எழுதுக. நீதான் என் நெருங்கிய நண்பன் என்று கூறி மகிழ்ச்சி அடைந்தான். கடைக்கு போயிட்டு பருப்பு உள்ளதா என கேட்பது என்னது? குழல் வினா. நம்ம கேட்கறதுக்காக, வாங்கிறதுக்காக தான் நம்ம கேட்கறோம். அதனால குழல் வினா. ஆப்ஷன் ஏ. அகரவரிசை பட்டு, பாட்டு, பையன், பௌவம். பின் வருவனவற்றை பொறுத்துக. வினைப்பயன் விளையும் காலை உயிர்கட்கு. அதற்கு சரியான இணை வந்து மனப்பேரின்பமும் கவலையும் வாட்டும். மக்கள் தேவர் பிரமர் நரகர் விலங்கு பேய் என்று அழகில் பல்லுயிர் அறுவகைத்தாகும். தீவினை என்பது 10 வகை குற்றங்களின் பயன். கல்வினை என்பது 10 நீங்கி தானம் சீலம் தாங்குவது. வருவையாகிய சின்னால் வாழாளாதல். இந்நற்றிணை பாடலில் சின்னால் என்பது சில நாள். குறிஞ்சி புணர்தலும் புணர்தல் நிமிர்த்தமும். முல்லை இருத்தலும் இருத்தல் நிமிர்த்தமும். மருதம் ஊடலும் ஊடல் நிமிர்த்தமும். நெய்தல் இரங்கலும் இரங்கல் நிமிர்த்தமும். ஐயென்னும் சொல்லின் பொருள் வந்து தலைவன். அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சங்கு, சீப்பு, சைதை சொல். காய்கனி இதில் அமைந்துள்ள தொகைநிலை தொடரை கண்டறிக. காய் கனி என்பது உம்மை தொகை. நாற்கரணம் 4 கூட்டல் கரணம். அளவில் சனம் உளமனைய குலம் நிறைந்த வளமருவும். அடிக்கோடிட்ட எழுத்துக்கள் குறிக்கும் தொடை. அதாவது அந்த அடியில வந்து 2ஆம் எழுத்து ஒன்றி வருது. 2ஆம் எழுத்து ஒன்றி வந்தால் என்ன? எதுகை. ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. முதல் எழுத்து ஒன்றி வந்தால் அது மோனை. திருக்குறளை இயற்றியவர் யார் என ஆசிரியர் மாணவனிடம் கேட்பது அறிவினா. இந்த காணொலியில் பார்த்த அனைத்து வினாக்களுமே தேர்வில் கேட்கப்பட்ட முக்கியமான வினாக்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொலி பதிவில் இன்னும் கூடுதல் வினாக்களுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த காணொலி பதிவில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்குண்டான விளக்கத்தை நான் கண்டிப்பாக பதிவேற்றம் செய்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட். அடுத்த காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.